Assalamualaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி KFC ஸ்டைல் crispy chicken. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் 4 ட்ரம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது கூட 2 தை, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடி, 1 டீஸ்பூன் garlic powder பூண்டு பொடி. உங்ககிட்ட பவுடரா இல்லனா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/4 டீஸ்பூன் பேசில் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல். 1 முட்டை, 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் தயிர். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தயிர், முட்டை, மிளகாய் தூள், பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நான் பாதி சிக்கன் மேரினேஷன்ல சேர்த்துக்க போறேன் அண்ட் மிச்ச பாதி மாவுல நான் சேர்த்துக்க போறேன், மைதா மாவுல. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாச்சும் சிக்கன் நல்லா ஊறணும். அப்பதான் நல்லா ஜூசியா இருக்கும். இல்லனா நீங்க ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஸோ நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம மிச்சம் வச்சுருந்த மிளகாய் தூளும் பெப்பர் பொடியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அப்புறம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம கோட் பண்றோன்றது பாருங்க. இப்போ மேரினேட் ஆயிருக்க சிக்கன் எடுத்து நம்ம இந்த மாவுல வைக்க போறோம். இதை நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். இது ஃபுல்லா நல்லா கோட் பண்ணதுக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர்ல ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க டிப் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ திரும்பி நீங்க இதை கோட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் இது. ஸோ இதே மாதிரி மற்ற சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி சாஸ் பேன் எடுத்துக்கோங்க, அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகணும். அப்போ தான் ஃபுல்லாக குக் ஆகும். நல்லா கிறிஸ்பியான KFC ஸ்டைல் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
இதை ஈஸியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் வீட்லேயே. இது கூட வந்து கெச்சப் இல்லைனா மயோ வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இதோட இமேஜ் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம், நான் என்னோட ஸ்டோரியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.